மே தின தொழிலாளர் நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு சாலிகிராமத்தில் கூட தூய்மை பணியாளர்களுக்கெல்லாம் ஒரு நிகழ்ச்சி இருக்கிறதுனால தான் கொஞ்சம் அவசரமா நான் செல்கிறேன். ஆனால் தொழிலாளர்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான் நமது எண்ணம். அதனால்தான் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் தலைமையில் உள்ள தொழிலாளர் நல சட்டம் பல மாற்றங்களை செய்திருக்கிறது. ஆனால் தமிழகத்தில் தொழிலாளர்கள் எல்லோரும், உழைப்பவர்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்றால் இல்லை. ஏனென்றால் செவிலியர்கள் தான், என மருத்துவர் என்ற முறையில் எனக்கு தெரியும், அவர்கள் தான் சிகிச்சையில் அடித்தளமாக அமைப்பவர்கள். ஏறக்குறைய 10,000 14,000 தற்காலிக செவிலியர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எந்த சலுகையும் கிடையாது, விடுப்பு கிடையாது. அவர்களின் சம்பளம் பாதிதான் நிரந்தர செவிலியர்களை விட. அவர்களை இன்னும் நிரந்தரப்படுத்தவில்லை. அவர்கள் இன்னும் போராடி கொண்டிருக்கிறார்கள். அதே போல தகுதி தேர்வில் வெற்றி பெற்ற இடைநிலை ஆசிரியர்கள் 6,000 மேல் காலி பணியிடங்கள் இருந்தாலும் அவர்கள் இன்னும் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இன்னும் சரியான வேலை வாய்ப்பை தமிழக அரசு ஏற்படுத்தவில்லை. டாஸ்மாக் ஊழியர்கள், டாஸ்மாக்ல 50,000 கோடி லாபம் வந்தாலும் நஷ்ட கணக்கை காண்பித்து டாஸ்மாக் ஊழியர்களுக்கு உள்ள மற்ற ஊழியர்களுக்கு உள்ள சலுகை அவர்களுக்கு கிடையாது என்பதை சொல்லி அவர்கள் இன்று வழக்காடு மன்றம் சென்று டாஸ்மாக் ஊழியர்கள் சலுகையை பெற்றிருக்கிறார்கள். மருத்துவர்கள், கரோனா நேரத்தில் பணியாற்றிய மருத்துவர்கள் இன்று தனது நிலைப்பாடு தங்களுக்கு நிலைநிறுத்த வேண்டும் என்று அதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். காவல்துறை சகோதரர்கள், காவல்துறை பணிக்கு இன்னும் அதிக காலியிடம் இருந்தாலும் அதற்கு பரீட்சையே தள்ளி போகிறது. பரீட்சை எழுதியவர்களுக்கு இன்னும் பணியிடம் வழங்கப்படவில்லை. ஆக எந்த துறையில் உள்ள தொழிலாளர்களும் தமிழகத்தில் மகிழ்ச்சியாக இல்லை. காலி பணியிடங்கள் அதிகமாக இருக்கிறது. தேர்வானவர்கள் கூட இன்னும் தேர்வாகாத நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழக அரசு இதற்கு பதில் சொல்லணும். இன்னும் சொல்ல போனா அவர்கள் வாக்குறுதியிலே கொடுத்தாங்க, ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும், செவிலியர் பணி நிரப்பப்படும் என்று எல்லாரும் இன்று பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இதுதான் தொழிலாளர்கள் நிலையா என்பதை முதலமைச்சர் அவர்கள் நமக்கு விளக்க வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு பத்திரிகையில் ஒரு செய்தி படித்தேன். என்ன என்றால், கடல் நீரை குடிநீராக்குவதற்கான திட்டத்தில் சரியாக அந்த குழாய்கள் எல்லாம் மீனவர்களை பாதித்துக் கொண்டிருக்கிறது என்ற செய்தி. ஆக எல்லாம் விளம்பரம் தான் நடந்து கொண்டிருக்கிறதே தவிர இதுல வேற 234 கிடைக்கும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதற்கு அவரின் தன்னம்பிக்கையை நான் பாராட்டுகிறேன். ஆனால் மக்கள் அனைவரும் அவருக்கு எதிராக இருக்கிறார்கள், அந்த கூட்டணிக்கு எதிராக இருக்கிறார்கள் என்பதைத்தான் நான் இங்கே பதிவு செய்கிறேன். குறிப்பாக தொழிலாளர் தினத்தில் தொழிலாளர்களுக்கு ஆதரவாக இருக்கின்ற கம்யூனிஸ்டுகள் என்று சொல்லிக் கொள்கின்ற கம்யூனிஸ்டுகள், இத்தனை தொழிலாளர்கள் பிரச்சனை இருந்தும் ஓட்டுக்காக அவர்கள் கூட இவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது எப்பொழுது கவலை அளிக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் தொகை கணக்கீடு, ஜாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அமைச்சரவை நிச்சயமாக மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களை நன்றியுணர்ச்சியோடு இங்கே பதிவு செய்கிறேன். இன்னும் சொல்ல போனா பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் சமூகத்தில் பின்தங்கிய மக்களுக்கும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் ஓபிசி கமிஷன் என்று வைத்து அதற்கு அரசு அங்கீகாரத்தை கொண்டு வந்த கான்ஸ்டிடியூஷனல் இம்பார்ட்டன்ஸ் கொண்டு வந்தார். அதற்கு எதிர்த்து ஓட்டு போட்டவர்கள் காங்கிரஸ்காரர்கள், மண்டல் கமிஷனை எதிர்த்து பேசியவர்கள் காங்கிரஸ்காரர்கள். ஆனால் இன்று செல்வ பெருந்தகை போன்றவர்கள் காலதாமதமானது என்று சொல்கிறார்கள். தாமதமாக எடுத்த முடிவல்ல, பிரதமர் தாமாகவே எடுத்த முடிவு இது. 2021 நடத்தப்பட வேண்டியது. இன்னைக்கு கரோனா போன்ற பெருந்தொற்று இந்த நாடு பல பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருந்தது. அதனால் இன்னும் சொல்ல போனா சுதந்திரம் அடைந்ததற்கு பின்பு சாதி வாரியாக மக்கள் தொகையை கணக்கெடுப்பது இதுதான் முதல் முறை. இதற்கு முன்னால் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு மறுக்கப்பட்டது. எடுக்கப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பும் வெளியிடப்படவில்லை. ஆனால் இவ்வளவு குறைகளை வைத்துக் கொண்டு நாங்க சொன்னதுனால்தான் என்று திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் சொல்வதெல்லாம் வேடிக்கை. ஏனென்றால் இவர்களுக்கு அதை சொல்லுகின்ற அதிகாரம் கிடையாது. ஏனென்றால் அதிகாரப்பூர்வமாக இன்று சாதிவாரி கணக்கெடுப்போடு சேர்ந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அறிவித்திருக்கிறார். அதற்கு நாம் நன்றியுள்ளவர்களாக இருப்போம். இல்ல, அதாவது நாடு என்று வரும்பொழுது அகிம்சை வழி, வெளிநாட்டில் இருந்து நமக்கு வருகின்ற தொந்தரவு என்று வரும்போது சாட்டை வழி என்பது நான் சொல்ல வேண்டும். தீவிரவாதம் என்று வரும்பொழுது சாட்டையடி, நல்ல தன்மை என்பது நல்ல வழக்கங்கள், நல்ல திட்டங்கள் என்று வரும்பொழுது அகிம்சா வழி.